ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பட்டுக்கோட்டை தொகுதியில் கழக வேட்பாளராக போட்டியிட்ட எனக்கு மக்கள் தந்த பேர ஆதரவின் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் பட்டுக்கோட்டை தொகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கு கழக அரசின் நிதியை பெற்று இந்த பகுதியினுடைய தேவை அறிந்து பணியாற்றியிருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய அதிராமட்டம் பேரூராட்சியில் நகராட்சியாக தரம் உயர்த்தி நம்முடைய கழக ஆட்சியின் சார்பில் ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த நம்முடைய பழைய பேருந்து நிலையத்திற்கு பதிலாக பட்டுக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் தேவை என்ற கோரிக்கை, அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஏறத்தாழ 21,000 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வழித்தடம் சாலை என்பது நம்முடைய பட்டுக்கோட்டை நகரின் 3ஆம் கட்ட புறவழி சாலை முழுமையாக நிறைவு பெறுகிற போது அந்த பேருந்து நிலையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் என்று சொன்னாலும் கூட இடைக்காலத்தில் அந்த பேருந்து நிலையம் தற்போது திறந்து வைக்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. 3ஆம் கட்ட புறவழி சாலைக்கான திட்ட மதிப்பீடு ஏறத்தாழ 39 கோடி ரூபாய்க்கு தயார் செய்யப்பட்டு நிதித்துறையினுடைய ஒப்புதலுக்காக தற்போது காத்திருக்கிறது. அமைய இருக்கிற 2.0 திராவிட மாடல் அரசினுடைய அமைச்சரவை பொறுப்பேற்றதற்கு பின்னால் பட்டுக்கோட்டை 3ஆம் கட்ட புறவழி சாலை நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அப்படி நிறைவேற்றுகிற போது அந்த பேருந்து நிலையம் முழுமையான பயன்பாட்டிற்கு வரும் என்பதில் சந்தேகமில்லை. இன்னொரு பக்கம் ஒரு செய்தி, ஒரு நகரத்தினுடைய ஒரு பகுதியில் அது கட்டப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு அந்த வளம் வந்தாலும் கூட நமக்கென்று இருக்கக்கூடிய நகராட்சிக்கு சொந்தமான இடம் அந்த ஒரு இடம் தான். நகரினுடைய வேறு எந்த பகுதியிலையும் நகராட்சிக்கு சொந்தமான இடம் இல்லாத காரணத்தாலே தான் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு விரைவில் அந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என்கிற செய்தியை அச்சத்தோடு அணுகுகிற நம்முடைய பொதுமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட கோரிக்கை, பாப்பாநாடு பெருகவந்தான் சாலையிலே கண்ணநாட்டிற்கு ஒரு மேல்மட்ட பாலம் தேவை என்கிற கோரிக்கை. அது இன்றைக்கு ஏறத்தாழ 13-14 கோடி ரூபாய் செலவில் அந்த மேல்மட்ட பாலம் கட்டப்பட்டு தற்போது பயன்பாட்டிலே உள்ளது. அதே போன்று மதுக்கூர் ஒன்றியத்தில் பாட்டாவுடி வடக்கு ஊராட்சியில் பாட்டுவனாட்சியின் குறுக்கே ஒரு பாலம் இல்லை. அந்த ஊருக்கு செல்வதற்கு ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி தான் செல்ல வேண்டும் என்கிற நிலை இருந்து அதை மாற்றி ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் செலவில் ஒரு பாலம் தற்போது பாட்டாங்குடி வடக்கு ஊராட்சியில் கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய அரசு மருத்துவமனை ஒரு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக மாற்றித்தரக்கூடும் என்ற தேர்தல் நேரத்தில் நான் வாக்குறுதி அளித்திருந்தேன். அந்த வகையில் மகப்பேறு மருத்துவ பிரிவின் அந்த பிரிவிற்காக ஏறத்தாழ 14,000 கோடி ரூபாயில் 4 தளங்கள் கொண்ட ஒரு புதிய கட்டிடம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனை அதிராம்பட்டினம் விரிவாக்கத்திற்காக 3 கோடி ரூபாய்க்கு கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராஜாமடத்தில் உள்ள பட்டுக்கோட்டை ஒன்றியம் ராஜாமடத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்திரத்துக்கு சொந்தமான இடத்துல 100 ஏக்கரில் கடல்சார் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதிக்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கான சிப்காட் மூலமான அந்த அறிவிப்பு நம்முடைய கடந்த அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2.0 திராவிட மாடல் அரசு அமைகிற போது அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் தொடங்க இருக்கிறது. அதே போன்று நம்முடைய பட்டுக்கோட்டை பகுதியை சுற்றி செல்லுகிற அது மகாராஷ்டிர சமுத்திரம் காட்டாராக இருந்தாலும் சரி அல்லது நெசவுனியார் காட்டாராக இருந்தாலும் சரி, எங்கெங்கு நாம் தடுப்பு அணைகளை கட்ட முடியுமோ, குறிப்பாக கரம்பை, தூரங்குறிச்சி, நரசிங்கபுரம் போன்ற கிராமங்களில் இன்றைக்கு தடுப்பு அணைகள் கட்டப்பட்டு நிலத்தடி நீரை மிக அதிகமாக நிலத்தடி நீர் தேங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம். விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை நம்முடைய பட்டுக்கோட்டை பகுதியில் என்னன்னா காட்டாறுகளின் குறுக்கே தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை. அதே போன்று தம்பிக்கோட்டையிலே
நம்முடைய அங்கு இருந்த அந்த தடுப்பணை பழுதுபட்டிருந்தது. ஏறத்தாழ 6 கோடி ரூபாயில கம்பிக்கோட்டை வடக்கு அந்த தடுப்பணையை சீர்குலைத்திருக்கிறோம். அதே போன்று கண்ணநாட்டினுடைய வலது கரையில புலிக்குத்தி பாரி என்கிற அந்த தடுப்பணை பழுதடைந்து அதற்கு செல்ல வேண்டிய சாலையும் சேர்த்து ஏறத்தாழ 8 கோடி ரூபாயில செப்பனிட்டு இன்றைக்கு பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். கரம்பேயத்தில் தடுப்பணை கட்டியிருக்கிறோம். இன்னும் ஒரு 4-5 இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்கான முன்மொழிவுகள் அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிராமட்டம் நகராட்சிக்கு தேவையான குறைந்த மின்னழுத்தம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கு 110 kV அங்கே மின்னழுத்தம் கொண்ட அந்த உயர் துணை மின் நிலையம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு அதிராமண்டலத்தில் குறைந்த மின்னழுத்தம் இருக்கிறது என்கிற அந்த பேச்சுக்கு இடம் இல்லாமல் செய்திருக்கிறோம். அதே போன்று பட்டுக்கோட்டை அதிராமட்டம் நகராட்சியில் எல்லா சாலைகளும் ஒரு குறிப்பிட்ட சாலைகள் சொல்ல முடியாது, அனைத்து சாலைகளும் செப்பரேட்டப்பட்டு இன்றைக்கு தார் சாலையாக சிறு சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. விரைவில் அதிராமட்டம் பட்டுக்கோட்டை மாத்திரமல்ல, மதுக்கூறும் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி என்கிற வகையில் அதனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கான அந்த பணிகளை நடைபெற்றிருக்கிறது. புதிய பேருந்து நிலையம் மதுக்கூர் பேரூராட்சியிலே கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வேளாண் சார்ந்த நம்முடைய பகுதியினுடைய தேவைகளுக்கு முழுமையாக நம்முடைய பணிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை ஓரளவுக்கு நிறைவு செய்திருக்கிறோம். வருகிற காலங்களில் எஞ்சி இருக்கிற அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை மீண்டும் நம்முடைய பட்டுக்கோட்டை வாக்காளர் பெருங்குடி மக்கள் உருவாக்கி தர வேண்டும் என இந்த நேரத்தில் பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டணி என்கிற இந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணி. தொடர்ந்து நடைபெற்றிருக்கிற உள்ளாட்சி தேர்தல்களில், பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து பெருவெற்றியை பெற்றிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற பல்வேறு திட்டங்கள், அது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை பயணமாக இருந்தாலும் சரி, தமிழ் செல்வம் புதுமை பெண் போன்ற மாணவ செல்வங்களுக்கு நாம் தருகிற அந்த ஊக்கம், கல்வியில தருகிற ஊக்கம், இப்படி பல்வேறு சமூக நலம் சார்ந்த திட்டங்கள் நம்முடைய அரசின் சார்பில் நிறைவேற்றியிருக்கிற காரணத்தாலே தமிழ்நாட்டிலே பரவலாக எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த அரசை ஆதரிக்கிறார்கள். இந்த அரசுக்கு அந்த சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அந்த சின்னங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே பட்டுக்கோட்டையும் பெருவாரியான வாக்குகளில் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிற எனக்கு உதயசூழல் சின்னத்தில் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னா, இங்கு சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் அதிகம் வாழ்கிற ஒரு தொகுதி. எனவே அந்த வாக்குகள் முழுமையாக ஏறத்தாழ 90-95 விழுக்காடு வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக மதசார்பற்ற கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் எதிரணியை விட மிக அதிகமான வாக்குகளில் நான் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு நம்முடைய தளபதி மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் நேற்று முன்தினம் வருகிற போது மிகப்பெரிய எழுச்சி பட்டுக்கோட்டையில் இருந்தது. எனவே அந்த சூழ்நிலையை பார்க்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த அணியை பெறும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. முதல்வர் எனக்கு தெரிந்த வகையில் தஞ்சாவூருக்கு மாவட்ட தலைநகர் முறையில் தஞ்சாவூருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேதி உறுதி செய்யப்படவில்லை. அப்படி தஞ்சாவூர் வருகிற போது நம்மை போன்ற பட்டுக்கோட்டை, பேராவூரணி போன்ற பகுதியினுடைய அந்த சட்டமன்ற வேட்பாளர்களை அங்கே அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சொன்ன மாதிரி இன்னும் நான் ஆற்ற வேண்டிய பணி முழுமையாக நான் என்னுடைய பணிகள் நிறைவு பெற்றது என்று நான் சொல்லவில்லை. நிறைவேற்ற வேண்டிய பணிகள் நிரம்ப இருக்கிறது. குறிப்பாக அதிராமட்டணத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு வட்டம் அமையணுங்கிற கோரிக்கை நீண்ட நாளாக இருக்கு. ஏறத்தாழ 9-10 குறுவட்டங்களை கொண்ட பெரிய வட்டம் நம்முடைய பட்டுக்கோட்டை வட்டம். அதற்கான பரிந்துரை, அதற்கான நிதி தேவை எல்லாமே நிதித்துறையில் இருக்கிறது. போதுமான நிதி ஆதாரம் கடந்த ஆட்சியில் நமக்கு கிடைக்காதனால நம்ம அதை அறிவிக்கப்பட்ட சட்டமன்றத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் அதிராமட்டணத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு வருவாய் வட்டம் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விரைவில் அதை நிறைவேறும் என்று உறுதியளித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அரசு உறுதிமொழி என்று சொன்னால் நிச்சயமாக நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்று பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை, ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற அந்த மருத்துவமனைக்கு இட நெருக்கடியில் இருந்தது. இப்போ பட்டுக்கோட்டை கிளை சிறைச்சாலை மூடப்பட்டிருக்கிற காரணத்தால அந்த கிளை சிறைச்சாலையினுடைய இடம் வருவாய்த்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு இப்போது வருவாய்த்துறை நம்முடைய மருத்துவத்துறைக்கு ஒப்படைத்திருக்கிறது. இனிமே வரக்கூடிய புதிய கட்டிடங்கள், மருத்துவமனை கட்டிடங்கள் அந்த கிளை சிறைச்சாலையில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனைக்கு நிகராக இணையாக தரம் உயர்த்தி அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய முக்கியமான பணியாக நான் கருதுகிறேன். அதே போன்று மதுக்கூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது. அதை மிக தரம் உயர்ந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தி
அங்கு எளிய மக்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குவோம். இப்போ குறிப்பாக கடந்த 2-3 தேர்தல்களில் பட்டுக்கோட்டை பகுதியில் ஒரு பெண்கள் கல்லூரி வேண்டும் என்கிற கோரிக்கை இருந்து வந்திருக்கிறது. நாங்களும் அதை தேர்தல் அறிக்கையில் கடந்த முறை குறிப்பிட்டிருந்தோம். இப்போ பக்கத்தில் முத்துக்கோட்டையில் ஒரு பெண்கள் கல்லூரி வந்திருக்கு. எனவே பெண்கள் கல்லூரியோ அல்லது நமக்கு அருகாமையில் வேப்பங்குளத்திலே இருந்தால் 100 ஏக்கருக்கு சொந்தமான தென்னை ஆராய்ச்சி நிலையம் அங்கே இருக்குது. அதுக்கான நிலம் அங்கே இருக்குது. அதுக்கான எல்லா அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் அங்கே இருக்கிற காரணத்தினால எதிர்காலத்தில் வேளாண் சார்ந்த இந்த வேளாண்மை கல்லூரி அல்லது பட்டய படிப்பு கல்லூரி, அந்த வேளாண் சார்ந்த பட்டய படிப்பு அப்படி ஏதாவது ஒன்று நிச்சயமாக கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியை நாம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தென்னை சார்ந்த வணிக வளாகம் நமக்கு இருக்கு. அதில் இன்னும் மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை உற்பத்திக்கான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான விரிவாக்கப்பட்ட அந்த அனைத்து ஏற்பாடுகளும் அந்த வணிக வளாகத்தில் செய்வதற்கான அந்த முயற்சியை நிச்சயமாக எடுப்பேன். மற்றபடி அரசினுடைய அனைத்து திட்டங்களும் நம்முடைய பகுதிக்கு விரைவில் வந்து சேர்வதற்கான எல்லா வகையிலும் என்னுடைய பணி சட்டமன்றத்தில் நிறைவாக அமையும். அதே போன்று நம்முடைய மகாராஷ்டிரா மன்றத்தில் ஏறத்தாழ ஒரு 500-600 குடும்பங்களுக்கு சரியான அந்த குடியிருப்புக்கான அந்த வசதி இல்லாமல் அவங்களுக்கு ஆவணங்கள் இல்லாததுனால அவங்க எந்த நேரம் வெளியேற்றப்படலாம்ங்கிற கோரிக்கையெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. ஓரளவுக்கு அது நீதிமன்றம் மூலமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். எதிர்காலத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு உரிமை அந்த இடம் அவங்களுக்கு தான் உரிமை என்கிற அந்த நிலையை அரசு ஆணை மூலமாக நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுக்கிறேன். பட்டுக்கோட்டை நகரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மக்கள் எதிர்பார்க்கறது இந்த பாதாள சாக்கடை திட்டம். அது நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா நிச்சயமா பாதாள சாக்கடை திட்டம் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமாக கொண்ட இடத்துல தான் பாதாள சாக்கடை திட்டம் வரும்னு இப்போ நம்ம கடந்த சட்டமன்ற தொடர்களில் அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள், மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் பதிலளிக்கிற போது பல நகராட்சிகளுக்கு அந்த பதிலை சொல்லியிருக்காங்க. அந்த பதில் தான் நமக்கும் பொருந்தும். நமக்கு 60,000 சொச்சம் தான். 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த கணக்கு எடுக்கிறதுனால ஆனால் இன்னைக்கு நமக்கு 1 லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருக்கு. இப்போ இந்த கழிவு நீர், கசடு கழிவு நீர்னு சொல்லி சுத்தப்படுத்தி கொண்டு வரதா ஒரு திட்டம் இப்போ அதை அமல்படுத்திருக்காங்க. கிருஷ்ணகிரியில் நான் பார்த்தேன், நல்லா இயங்குது. ஆனால் முழுமையாக அங்கே நிறைய போகிற இடங்கள்ல அந்த நிலை இருக்கிறது. எனவே ஒரு முழுமையான ஒரு பாதாள சாக்கடை திட்டம் வேணுங்கிறது தான் நம்முடைய குறிக்கோள். எதிர்காலத்தில் அரசனுடைய அந்த நிபந்தனைகளை தளர்த்தி பட்டுக்கோட்டையில ஒரு பாதாள சாக்கடை முழுமையாக நிறைவாக ஒரு பாதாள சாக்கடை திட்டம் தேவை என்கிற அந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பெறுவதற்கு முயற்சி. நான் அந்த சொல்லியிருக்கேன். 3ஆம் கட்ட 2 கட்ட புறவழிச்சாலை நிறைவேற்றிருக்கிறது. 3ஆம் கட்ட புறவழிச்சாலை என்பது ஆலடிக்குமுலை ஆலடிக்குமுலை தொடங்கி சேதுவாசத்தர் ரோடு வரை ஏறத்தாழ 6.5 கிலோமீட்டர் தூரத்தில் வருகிறது. திட்ட மதிப்பீடு 39 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 39 கோடி அரசின் பரிசீலனையில் உள்ளது. அமைச்சர் சட்டமன்ற கடைசி தொடரில் போய் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது இந்த வருகிற ஆண்டு நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்று நிச்சயமாக பட்டுக்கோட்டை 3ஆம் கட்ட புறவழிச்சாலைக்கு தேவையான முதல் கட்ட நிதி ஒதுக்கப்படும் என்ற ஒப்புதலை மாண்புமிகு அமைச்சர் ஏவாவேலு தந்திருக்கிற பத்திரிகையில் வந்திருக்கிறது. எனவே 3ஆம் கட்ட புறவழிச்சாலை எப்படியும் பெற்றுவிட முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. கூடுதலாக அவர் சொல்லுகிற போது 4ஆம் கட்ட புறவழிச்சாலைக்கான அந்த பணிகளையும் நம்ம எடுத்து விரைவில் நிறைவேற்றுகிற பதிலை மிக நிறைவாக சட்டமன்றத்தில் தந்திருக்கிறார் இருக்கும் என்பதை நான்